ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 4 எடுத்துக்காட்டு 9 என்ன கொடுத்துருக்கோம்? PQ = 12 சென்டிமீட்டர் அளவில் ஒரு கோட்டு துண்டு வரைக. PQங்கிற ஒரு கோடு வரைஞ்சி அதில் என்ன குறிச்சிருக்காங்க? ஏபிங்கிற 2 புள்ளியை குறித்து அது ரெண்டுக்கு இடையில 12 சென்டிமீட்டர் இருக்க மாதிரி வச்சது. அந்த கோட்டு துண்டிற்கு மேலே 5 சென்டிமீட்டர் தூரத்தில் M மற்றும் N ஆகிய இரு புள்ளிகளை குறிக்க சொல்றாங்க. 2 புள்ளியை குறிக்க சொல்றாங்க. இந்த கோட்டுக்கு மேல எம்ங்கிற புள்ளியும் என்னங்கிற புள்ளியும் 2 புள்ளியை குறிக்க சொல்றாங்க. எவ்வளவு சென்டிமீட்டர் தூரத்துல? 5 சென்டிமீட்டர் தூரத்துல எம் மற்றும் என் வழியே PQ என்ற கோட்டு துண்டிற்கு ஒரு இணைகோடு வரை. அளவுகோலை பயன்படுத்தி PQ = 12 சென்டிமீட்டர் அளவில் ஒரு கோட்டு துண்டு வரைந்து அதன் மேல் AB என்ற இரு புள்ளிகளை குறிச்சுக்கிறாங்க. ஓகே, மூலை மட்டத்தை பயன்படுத்தி கோட்டிற்கு மேலே AM = BN = 5 சென்டிமீட்டர் அந்த புள்ளி குறிச்சிருக்கோம் இல்லையா? ஏபிங்கிற 2 புள்ளி குறிச்சிருக்கோம் இல்லையா? அந்த ஏக்கு மேல இங்க இருந்து 5 சென்டிமீட்டர், அதே போல பிக்கு மேல 5 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி நம்ம ஒரு 2 புள்ளிய குறிச்சுக்கிறோம் மூலை மட்டத்தை பயன்படுத்தி. ஓகே, PQங்கிற கோடு வரைஞ்சிட்டோம். AB 2க்கும் இது PQ 12 சென்டிமீட்டர் இருக்கு. இந்த ஏங்கிற இடத்துல இருந்து அதே போல பிங்கிற இடத்துல இருந்து 5 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி MNங்கிற புள்ளியை குறிச்சாச்சு. அளவுகோலை கொண்டு M மற்றும் N வழியே ஒரு கோடு வரைக. என்ன செய்யலாம்? அப்படியே ஸ்கேலை வச்சு ஒரு கோடு ஸ்ட்ரைட்டா வரைஞ்சிடலாம். ஏன்னா 2 புள்ளி இருக்கு இல்லையா? வரைஞ்சோம்னா அது இந்த PQக்கு இந்த MN இணையா இருக்கும். MN is parallel to PQன்னு சொல்லுவோம். ஓகேவா? அளவுகோலை பயன்படுத்தி PQ 12 சென்டிமீட்டருக்கு ஒரு நீளமுள்ள ஒரு கோடு வரைஞ்சாச்சு. அதன் மேல MABங்கிற 2 புள்ளி குறிச்சாச்சு. அந்த ஏயிலிருந்து 5 சென்டிமீட்டர், பில இருந்து 5 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி MNங்கிற 2 புள்ளி குறிச்சாச்சு. அதுக்கடுத்து ஸ்கேலை வச்சு MN ஜாயின் பண்ணியனா இது PQவுக்கு இந்த MN இணைன்ற மாதிரி. ஓகே.